சென்னை வடபழனியில் உள்ள முருகன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா தரும் நேரலை தகவல்களை கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, அங்குள்ள கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வைகாசி விசாக உற்சவம் என்பது முருகனுக்காகவே கொண்டாடப்படும் ஒரு விழாவாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானினுடைய அந்த பிறந்த நாளை அனுசரிக்கும் விதமாக இந்த நாளானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாம் தற்பொழுது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் இருக்கிறோம். அதிகாலை முதற்கொண்டே பக்தர்களின் கூட்டம் இங்கு நிரம்பி வழிகிறது. அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் முருகனை வழிபடக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. குறிப்பாக இந்த பொதுமக்களினுடைய வேண்டுதல்களில் ஒன்றாக இருப்பது என்னவென்றால், தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும், தங்களுடைய எதிர்கால வாழ்வு நலமாக அமைய வேண்டும், வீடு, செல்வம், குழந்தைகள் என அனைத்து பேர்களும் கிடைக்க வேண்டும் என்பதனை முன்னிறுத்தி பொதுமக்கள் காலை முதற்கொண்டே முருகப்பெருமானை வழிபட்டு வருகிறார்கள். ராஜ தோரணையில் முருகப்பெருமானை காணும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது என்பது பொதுமக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. கடந்த மாதம் 30ஆம் தேதி இந்த வைகாசி உற்சவமானது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இசை கச்சேரி, வீணை கச்சேரி, பரதநாட்டியம் என கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் இன்று திருக்கல்யாணமானது நடைபெற உள்ளது. நாளை வைகாசி விசாக விடையாட்சி விழாவானது நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து தங்களுடைய கஷ்டங்களையும் துன்பத்தையும் இந்த முருகப்பெருமான் தீர்த்து வருவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். லாவண்யா, தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.